தமிழாரம் சொந்தங்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தமிழாரம் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகளோடு. செய்திகளை வாசிக்கும் நான் திவாரகா ராமலிங்கம். பிரதான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு கசிப்பு கொடுத்த சிங்களவர்கள். குறைவடைந்துள்ள தனிநபரின் மாதாந்த செலவு தொடர்பில் அறிக்கை வெளியிட்டுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களம். ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக களமிறங்குவது தொடர்பில் விரைவில் தீர்மானம் எட்டப்படும். நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ. அமைச்சர் டக்ளஸின் அலுவலகத்திற்கு செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளருக்கு அச்சுறுத்தல். இலங்கையில் வெப்பமான வானிலை தொடர்பில் செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியா விசா திட்டத்தில் ஏற்படுத்தப்படும் புதிய மாற்றம். கனடாவில் அரசாங்க ஊழியர்களுக்கு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ள கனடா அரசு. இலங்கை வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு சிங்களவர்கள் கசிப்பு கொடுத்த சம்பவம் தொடர்பிலான காணொளி வெளியாகி சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது. இலங்கைக்கு அண்மை காலமாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருவதாக சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது. இவ்வாறான நிலையில் சமீபத்தில் இலங்கைக்கு வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவருக்கு சிங்களவர்கள் பிளாஸ்டிக் போத்தலில் கசிப்பு கொடுத்த நிலையில் அதை குறித்த வெளிநாட்டவர் வாங்கி அருந்திய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பிலான காணொளி சமூக வலைதளத்தில் வெளியாகி வைரலாகி வருகின்றது. இலங்கையில் ஒருவரின் வருமானத்தை கடந்த ஜனவரி மாதத்துடன் ஒப்பீடு செய்யும் போது தற்போது குறைவடைந்துள்ளதாக இலங்கை புள்ளிவிவரவியல் திணைக்களம் அறிக்கையுடனை வெளியிட்டுள்ளது. இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கான அதிகாரப்பூர்வ வறுமை கோடு அட்டவணையை அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ளது. அதன்படி நாட்டிலுள்ள ஒருவருக்கு அவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய மாதாந்தம் குறைந்தபட்சம் 16,975 ரூபாய் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கொழும்பு மாவட்டத்தில் வசிக்கும் ஒருவருக்கு அடிப்படை தேவைகளுக்கான குறைந்தபட்ச தொகை 18,308 ரூபாய் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் நாட்டில் பணவீக்கம் குறைந்துள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தன்னை பொது வேட்பாளராக களமிறங்குமாறு முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு இன்னும் ஒரு சில வாரங்களில் தீர்மானம் எட்டப்படும் என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்குமாறு பல தரப்பினரும் என்னிடம் கோரிக்கைகள் விடுத்துள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழுவை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள், அதேபோல் மகா சங்கத்தினர் மற்றும் ஏனைய மத தலைவர்கள் ஆகியோரும் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளனர். இது தொடர்பில் சிந்தித்து நன்கு ஆராய்ந்து அடுத்த சில வாரங்களில் தீர்மானம் ஒன்றை எடுக்கவுள்ளேன். எமது நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. எனவே கட்சியை பார்த்து வாக்களிப்பதை விட நபர்கள் மற்றும் கொள்கைகளுக்கு முன்னுரிமை அளித்தே இனி வாக்களிப்பார்கள் என குறிப்பிட்டுள்ளார். புதுக்குடியிருப்பு மந்துவில் பகுதியில் அமைந்துள்ள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் அலுவலகத்திற்கு செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர் ஒருவருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மந்துவில் கிராமத்தில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் அலுவலகத்தில் அமைச்சர் உள்ளிட்ட குழுவினருக்கும் மக்களுக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் மக்கள் மற்றும் அமைச்சர் குழுக்களிடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் செய்தி சேகரிப்பதற்கு சென்றிருந்த முல்லைத்தீவு மாவட்ட ஊடகவியலாளர் ராசையா உதயகுமார் அதை காணொளியாக பதிவு செய்துள்ளார். இதன்போது அமைச்சரின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர் காணொளி எடுக்க வேண்டாம் என தடுத்ததோடு அதனை மீறி எடுத்து செய்தி பிரசுரித்தால் வீடு தேடி வருவோம் என ஊடகவியலாளருக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ளனர். இதனையடுத்து குறித்த விடயம் புதுக்குடியிருப்பு போலீஸ் அதிகாரிக்கு தெரியப்படுத்தப்பட்டதனை தொடர்ந்து அவர் அமைச்சருக்கு தெரியப்படுத்தியுள்ளார். அத்துடன் மக்கள் சந்திப்பு முடிவடைந்து அமைச்சர் வெளியே வரும்போது வெளியில் நின்ற குறித்த ஊடகவியலாளரிடம் ஒரே அடிபிடி என்று கூறுங்கள் என கூறி சென்றுள்ளார். இலங்கையில் வெப்பமான காலநிலை குறித்து இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம்
செம்மஞ்சள் எச்சரிக்கையினை விடுத்துள்ளது. இந்த வளிமண்டலவியல் அறிவிப்பின்படி வடக்கு, வடமத்திய, மேல் சப்ரகமுவ, கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மொனராகலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் வெப்பநிலை அதிகரிக்கலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. குறித்த பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பம் அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பிரித்தானியாவில் உள்ள லட்சக்கணக்கான மக்கள் உடல் குடியேற்ற ஆவணங்களுடன் ஈவிசாவிற்கு மாறுவதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 2025 ஆண்டிற்குள் முழு டிஜிட்டல் குடியேற்றம் மற்றும் எல்லை அமைப்பை பிரித்தானிய அரசாங்கம் இலக்காக கொண்டுள்ளது என்று உள்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளது. பிரித்தானியாவில் உள்ள லட்சக்கணக்கான மக்கள் உடல் குடியேற்றங்களுடன் ஈவிசாவிற்கு மாறுவதற்கான புதிய ஆவணங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் முதல் பிரித்தானியாவில் உள்ள விசாவை வைத்திருப்பவர்கள் தங்கள் ஈவிசாவை அணுக பிரித்தானிய விசாக்கள் மற்றும் குடிவரவு கணக்கை உருவாக்க அழைப்பு விடுத்து உள்துறை அலுவலகத்திலிருந்து ஒரு மின்னஞ்சலை பெறுவார்கள். பயோமெட்ரிக் குடியிருப்பு அனுமதிகள் எனப்படும் உடல் ஆவணங்கள் படிப்படியாக நீக்கப்படும் மற்றும் பிரித்தானியாவில் வசிக்கும் அனைத்து விசா வைத்திருப்பவர்களுக்கும் 2025 ஆண்டுக்குள் இவிசா அணுகலை பெறுவார்கள் என்று உள்துறை அலுவலகம் உறுதியளித்துள்ளது. இவிசா அறிமுகமானது மோசடி, இழப்பு மற்றும் உடல் ஆவணங்களை துஷ்பிரயோகம் செய்யும் அபாயத்தை குறைக்கும் மற்றும் எல்லை பாதுகாப்பை பலப்படுத்தும் என்று அரசாங்கம் நம்புகிறது. ஆனால் இந்த மாற்றங்கள் மில்லியன் கணக்கான விசா வைத்திருப்பவர்களின் பயண செயல்முறையை எளிதாக்கும். அவர்கள் வெளிநாடுகளில் பயணம் மற்றும் விடுமுறை நாட்களில் இருந்து பிரித்தானியாவிற்கு திரும்பும் போது உடல் ஆவணங்களை காட்ட வேண்டும். இது பிஆர்பி கார்டு தொலைந்து போனாலோ அல்லது வெளிநாட்டில் திருடப்பட்டாலோ விசா வைத்திருப்பவர் தற்போது ஒருமுறை மாறுவதற்கு 154 பவுண்ட் செலுத்த வேண்டும். இது அவர்களை மீண்டும் பிரித்தானியாவிற்குள் நுழைய அனுமதிக்கும். அழைப்பிதழ்கள் ஆரம்பத்தில் கட்டங்களாக வழங்கப்படும். 2024 கோடையில் பிரித்தானியாவில் உடல் குடியேற்ற ஆவணங்களை வைத்திருக்கும் எவருக்கும் இந்த செயல்முறை திறக்கப்படும். கணக்கை உருவாக்குவது அவர்களின் தற்போதைய குடியேற்ற நிலை அல்லது பிரித்தானியாவில் அவர்களின் உரிமைகளை மாற்றவோ பாதிக்கவோ அல்லது அகற்றவோ முடியாது. கனடாவில் அரசு ஊழியர்களுக்கு கனடா அரசாங்கம் அதிர்ச்சி தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. எதிர்வரும் 4 ஆண்டு கால பகுதியில் சுமார் 5000 அரசாங்க ஊழியர்கள் பணிகளை இழக்க நேரிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்தில் இந்த ஆட்குறைப்பு குறித்த யோசனை முன்மொழியப்பட்டுள்ளது. நிதி அமைச்சரும் பிரதமருமான கிறிஸ்டியா பிரிலான் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். செலவுகளை குறைக்கும் நோக்கில் இவ்வாறு ஆட்குறைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பதவி விலகல்கள் மற்றும் ஓய்வு பெறுதல்கள் போன்ற சந்தர்ப்பங்களில் புதிதாக ஆட்சேர்ப்பு செய்யாது ஆளணி வள எண்ணிக்கையை வரையறுப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இவ்வாறு அரசாங்க ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைப்பதன் மூலம் $4.2 பில்லியன் சேமிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழாரம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன.